தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஐநாறு கோயில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்ல மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்க மக்களே. விழுப்புரம் மாவட்டம் பழவளம் தஞ்சை கோட்டையில் இருக்கும் இந்த கோவில் மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே இருக்கும் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோயிலுங்க. இங்கு நீங்கள் பழமை வாய்ந்த யானை சிற்பங்கள், குதிரை சிற்பங்கள், பைரவ சிற்பங்கள்லாம் பார்க்கலாங்க. இந்த தஞ்சை கோட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தின் எல்லையா இருக்குங்க. உலக புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டையுடன் தொடர்புடைய இந்த கோட்டையை கோனார் அல்லது காடவராயர் வம்சத்தால் கட்டப்பட்டிருக்கலாம் நம்பப்படுகிறது. சுமார் 800 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த கோட்டையை இவர்களுக்கு பிறகு சோழ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், மராட்டிய மன்னர்களால் இந்த கோட்டை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இங்க இருக்கும் பழமை வாய்ந்த சிற்பங்களை பார்க்கும்போது இந்த கோவில் மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே இருந்திருக்கலாம். இங்க நீங்க பச்சை நிற கற்களை கொண்டு செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அதிகமாக பார்க்கலாங்க. இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த சிற்பத்தை கூட பாருங்க, பச்சை நிற கற்களை கொண்டு செதுக்கப்பட்டுள்ளது. தரையின் மீது கட்டப்பட்ட இந்த கோட்டையை சுற்றி சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கருங்கற்களை கொண்டு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. நம்ம பார்த்துருக்க இந்த குதிரை சிற்பத்தை பாருங்க, அவ்வளவு தத்ரூபமா நுணுக்கமா செதுக்காங்க. குதிரை அணிந்திருக்கும் அனைத்து அவ்வளவு தத்ரூபமா இருக்கு. அந்த காலத்தில் இந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஐயனார் கோயில் இருக்குங்க. தமிழ்நாட்டில் கட்டாயம் பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த பழவளம் தஞ்சை கோட்டை ஐயனார் கோயிலும் ஒன்றுங்க. இந்த கோவிலுக்கு நீங்க ஒரு கூகுள் மேப்ல பழவளம் தஞ்சை கோட்டைன்னு சர்ச் ஃபாலோ பண்ணி வரலாம். இந்த கோவில் திருவண்ணாமலையிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும், கள்ளக்குறிச்சியிலிருந்து 67 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த கோவில் வந்து பக்கம் மறந்துடாதீங்க.